மண்டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு வந்ததுமே ஃபஸ்ட்டு வரக்காப்பி வச்சு குடிச்சிட்டு தான் நானும் மறு வேலையை பார்ப்போம். அது வந்து சின்ன வயசுலேருந்து பழக்கமாயிருச்சு. அதுக்கப்புறம் போய் தான் நான் அக்கா வீட்டில் பால் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் டீ வச்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வரக்காப்பி வச்சுட்டு நானும் அம்மா கொஞ்சம் குடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து சாப்பாடு தக்காளி ரசமும் வச்சுட்டு 2 காய் வந்து பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். நேற்று தான் வந்து அம்மா சந்தைக்கு போய் கொஞ்சம் நிறைய காய்கறிகள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுக்காக அம்மா அவரைக்காய் நான் பொரியல் பண்ணுறேன்னாங்க. நான் வந்து கோவக்காய் வந்துட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆளுக்கு ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தோம். தக்காளி வந்து ரீசெண்ட் டேஸில் எங்கள் அம்மா இப்படி தான் வந்துட்டு தண்ணி கொதிக்க வச்சு தக்காளி வேக வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி தான் தக்காளி டேஸ்ட் வைக்கிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா கோவக்காய் ஃப்ரைக்காக நீட் நீட்டமாக கட் பண்ணிட்டேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு கட் பண்ண கோவக்காவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா 15 நிமிஷத்துலேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி போட்டு இருந்திங்கன்னா வந்துட்டு சீக்கிரமாக வந்து ஃப்ரை ரெடி ஆயிரும். ஸோ இதான் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனேன். ரசம் சூப்பராக இருந்துச்சு.